தமிழ்ச்சுட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருப்பவர் சுந்தரபாண்டிபுரம் பி. ஆஞ்சநேய அவர்கள், எழுத்தாளர். அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது. கேட்போம், வாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் தினத்தை கொண்டாடி வந்திருக்கிறோம். இந்த தமிழ் பாரும்போது ஏற்கனவே இது பொங்கல் தினமா அல்லது தமிழ் திருநாள் என்று வரும்போது இதை குறித்து தங்களுடைய விரிவான பார்வையை சொல். தமிழ்ச்சூட நண்பர்களுக்கு எனது தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே இது உழவர் தினம், உழவர்களை மதிக்கின்ற தினம், உழவர்களை போற்றுகின்ற தினம். அதனால் தான் இதுக்கு ஒரு கொண்டாட்டம். இது இது இந்த கொண்டாட்டம் எதனால் வருகிறது என்றால், உழவின் பயனை அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது தான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இப்போது மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடுவதற்கு முன்னோடியாக உழவர் தினம் கொண்டாடப்படுகிறது. உழவர் தினம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் தொழிலாளர்களை மதிக்கிறது என்பதுதான். உழவர் தினம் கொண்டாடுவதன் மூலம் நெசவாளர்களை கொண்டாடுகிறோம், கைவினைஞர்கள், பானை செய்கின்ற கைவினைஞர்களை கொண்டாடுகிறோம், வியாபாரிகளை கொண்டாடுகிறோம். வாழ்வியலை தமிழர்கள் எப்படி புரிந்து கொண்டார் என்பதற்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு விழாவை தமிழ் அறிஞர்கள் தமிழர் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்து, ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பொருள் நிறைந்த ஒரு விழாவை உலகில் எப்பகுதியிலும் கொண்டாடுவது இல்லை. தமிழர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற அதற்கு ஒரு பொருள் சேர்க்கும் விதமாக இந்த தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள் தமிழர் திருநாளாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள். அது ஒரு விழா கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு தான் பொங்கல் வைப்பது. பொங்கல் வைப்பதே கொண்டாட்டம் இல்லை, கொண்டாட்டத்தின் ஒரு வெளிப்பாடு. அந்த பொங்கல் வைப்பதனால உழவர்களுடைய அந்த உழைப்பின் பயனை அவர்கள் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் பலரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது தான் இந்த விழா. இதை பிற்காலத்தில் ஒரு மத விழாவாக அதை மாற்றம் செய்தார்கள். அந்த மத விழாவாக மாற்றம் செய்ததனால்தான் அக்காலத்தில் புதுப்பானையை வண்ணம் தீட்டி அழகுபடுத்தினார்கள். அதையே இவர்கள் மத சின்னங்களை உருவாக்கி அழகுபடுத்த ஆரம்பித்தார்கள். சூரிய ஒளி என்பது விளைச்சலுக்கு மிக தேவை என்று இன்றைக்கு விஞ்ஞானம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் அக்காலத்திலேயே சூரிய ஒளி இருந்தால்தான் விளைச்சல் நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு அறிவியலை, அது எப்படி சொல்வது, அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட தமிழன் அதற்கு நன்றி சொல்வதாகத்தான் சூரிய உதயத்தில் பொங்கலிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஜோசியக்காரன் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இத்தனை மணி தான் கொண்டாடணும், பகல் 12 மணிக்கு தான் பொங்கலிடணும்னு இன்றைய பொங்கல் தினத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு எத்தாக்கில் ஒருத்தர் வாரான்னு வச்சுக்குவோம், எப்போ வணக்கம் சொல்லுவோம்? முதல்ல நம்ம கண்ணில் படுறவங்களுக்கு தான் வணக்கம் சொல்லுவோம், இல்லையா? அவர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வணக்கம் சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால் சூரிய உதயத்தில் தான் பொங்கல் இட வேண்டும். அதற்கு வேறு நேரமே கிடையாது. அதை முதலில் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டாலே இந்த கொண்டாட்டம் அர்த்தமுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு இப்போ எப்படி ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோமோ, அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு என்பது ஏற்கனவே 14ஆம் தேதி ஏப்ரல். ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இப்படி அரசு அலுவலகம் போன மார்ச்லேருந்து புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு எப்படி ஆங்கில புத்தாண்டு அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு என்கின்ற அளவிலே சொல்லப்பட்டு வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது புத்தாண்டு விழா என்பது தமிழர்கள் மரபில் கிடையாது. எந்த சங்க இலக்கியத்திலும் புத்தாண்டு விழா கொண்டாடியதாக சங்க பாடல்களில் இல்லை, எனக்கு தெரிந்தவரையில் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் சமஸ்கிருத மேலோக்கம் மேன்மை மேலாட்சிமை வந்தது பிறகு அவர்கள் தமிழர்களை அழிவுபடுத்தும் நோக்கமாக கடவுளை மையப்படுத்தி புத்தாண்டு விழாவை கொண்டாட தொடங்கினார்கள். அதனால்தான் அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த ஏப்ரல் மாதம் தொடங்குகின்ற அந்த சித்திரை ஒன்றை, அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் தமிழ் புத்தாண்டாக அவர்களே அறிவித்தார்கள், அவர்களே தொடங்கி வைத்தார்கள். அப்படி தொடங்கி வைத்ததனுடைய பலன் என்னவென்றால், தமிழர்கள் தன்னுடைய கொண்டாட்டத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள், மறந்து விட்டார்கள்.
அவர்களுடைய கொண்டாட்டம் முன்னிலையில் இருந்தது. காரணம் என்னவென்றால் எல்லாமே கடவுள் பெயரால் செய்யப்பட்ட ஒரு பிரச்சாரம். அதனால்தான் இன்றைக்கு நாம் அவர்களுடைய இன்றைக்கும் சுதந்திர இந்தியாவில் கூட தமிழர்கள் இன்னும் சமஸ்கிருத ஆண்டை தமிழாண்டாக கற்பித்துக் கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மூடத்தனம்! 60 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு பெயர் கூட தமிழில் இல்லை. அப்போவாது நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இதை கருத்தில் கொண்டுதான் மரநிலையடிகள் போன்ற தமிழ் அறிஞர்கள் பலர் ஒன்று கூடி தமிழர்களுக்கென்று தமிழ் புத்தாண்டு என்கின்ற ஒரு நிலை நம்ம உருவாக்க வேண்டும் என்று கூடி ஆலோசித்து தை மாதம் 1ஆம் தேதியை தமிழர் புத்தாண்டாக அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்து பல ஆண்டுகள் ஆயிற்று. நடைமுறையில் வரவில்லை. ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அந்த அறிஞர்களுடைய கருத்தை நடைமுறைப்படுத்தும் முகமாக அரசாணைகளை வெளியிட்டு தை மாதம் 1ஆம் தேதி தமிழர் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். அது பெரும் கொண்டாட்டமாக மாற்றி கல்வி நிலையங்களெல்லாம் அரசு அலுவலகங்கள் எல்லாம் பெரும் கொண்டாட்டமாக அவர் முன்னெடுத்தார். அது சிலருக்கு அவர் சொன்னால் கேட்க வேண்டுமா, நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்றார்கள். ஆனாலும் நம்முடைய பாரம்பரியம் என்ன என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கும் சித்திரை மாதம் 1ஆம் தேதியை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறவர்கள் ஆரிய அடிமைகள் என்று சொல்லுவேன், பார்ப்பனர் அடிமைகள் என்று சொல்லுவேன், அவர்கள் சமஸ்கிருத அடிமைகள் என்று சொல்லுவேன். அவர்கள் தமிழர் அல்ல என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களோ இல்லையோ தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனர் அல்லாத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கம் சிறப்பாக அமையும். ஐயா எனக்கு சொல்கிறது புரிகிறது. இதில் விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் அரசாங்கம் நம்ம வழிநடத்துகிற அரசாங்கம் அந்த சட்டத்திட்டங்களை ஏற்றி நம்ம கொடுத்துருக்கு. ஆனால் கூட இன்றைய காலகட்டத்தில் முதல்ல இந்த உதாரணத்துக்கு இந்த கூட நம்ம இன்றைய நிலவரத்தை குறித்து பேசுறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கு கூட அதாவது அவங்க ஏதோ நான் பொதுமக்களை பற்றி சொல்லுவாங்க. நான் அந்த பொதுமக்களை பெரும்பாலும் அந்த அரச ஆணையை கூட அதை மதிக்கத்தக்கதான் தெரியல, யோசிக்கக்கூடிய அளவு கூட அவங்க இல்லை. அவங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக இங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? வருடத்துக்கள் தான். காரணம் என்னவென்றால் இதை உருவாக்கிய அந்த சமஸ்கிருத அறிஞர்கள் அரசனை தனது அடிமையாக்கி அரசு மூலியமாகத்தான் இதையெல்லாம் பொதுமக்களிலே கொண்டு சேர்த்தார்கள். எப்பொழுதுமே அதனால தான் இன்றைக்கும் நாம் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறோம். அந்த அதிகாரம் எவர் கையில் இருக்கிறதோ அவர்கள் சொல்வதுதான் சட்டம். ஆனால் இன்றைக்கு ஜனநாயக நாட்டிலே கலைஞர் சொல்வதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கலைஞரை சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் பலவாக இருக்கலாம். ஆனால் கலைஞராக இருந்த அந்த சட்டத்தை போடவில்லை. கலைஞர் ஆட்சிமை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த சட்டத்தை செய்கிறார். அன்றைக்கு மக்களாட்சி முறை அந்த காலத்திலே அரசன் சொல்வதை கேட்டு கட்டுப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சொல்கின்ற ஒரு அரசாணையை மதிப்பதில்லை என்றால் அதுக்கு சட்டப்பூர்வமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அதை கண்டும் காணாத மாதிரி விட்டு விடுகிறார்கள். அந்த கொடுமையின் விளைவுதான் இன்றும் சித்திரை மாதம் 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நான் முன்னமே சொன்னது போல அவர்களை நாம் சமஸ்கிருத அடிமைகள், பார்ப்பன அடிமைகள், மத அடிமைகள் என்றுதான் சொல்ல வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.